இந்தியாவின் முன்னணி தனியார் நிறுவனமான நயாரா பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை அதிரடியாக உயர்த்தியுள்ளது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல் காரணமாக உலக நாடுகளுக்கு அந்த கச்சா எண்ணெய் கிடைப்பது என்பது தொடர்ச்சியாக சவாலாகி வருகிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் தங்களுடைய அந்த எரிபொருள் பற்றாக்குறையை போக்குவதற்கு 60% மேற்பட்ட கச்சா எண்ணெய் என்பது வரவழைக்கப்படுகிறது. எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவிற்கு சரிவர வந்து சேராததன் காரணமாக இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகியிருந்தது. குறிப்பாக ஏற்கனவே எல்பிஜி தட்டுப்பாடு நிலவி ஒரு சூழலை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பெட்ரோல் பங்குகளில் மக்கள் கூடக்கூடிய காட்சிகளெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருந்தோம். தற்போது அந்த பதற்றம் தணிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதன் தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் பேரல் பார்த்தோம் என்றால் $160 வரை விலை என்பது உயர்த்தப்பட்டிருந்தது. இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சமாளிப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி விடுமோ என்ற ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டிருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள், பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுடைய பிரீமியம் வகை பெட்ரோலுக்கு மட்டும் $2 வரைக்கும் கட்டணத்தை உயர்த்திருந்தாங்க. மற்றபடி பெட்ரோல் டீசல் என்பது வழக்கமான விலையிலே விற்பனை என்பது செய்யப்பட்டு வந்ததை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் தொடர்ந்து அந்த கச்சா எண்ணெய் கிடைப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் காரணமாக தொடர்ந்து நாளுக்கு நாள் அந்த கச்சா எண்ணெய் விலை என்பது உயர்த்தி வரக்கூடிய ஒரு சூழலில் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள், அதாவது நயாரா போன்ற நிறுவனங்கள் தற்போது தங்களுடைய பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நயாரா நிறுவனத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இந்தியா முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகளை வைத்திருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த மட்டில் பெட்ரோல் லிட்டர் பார்த்தோம் என்றால் 1 லிட்டர் $5.30 வரையிலும், அதேபோல் டீசல் 1 லிட்டர் பார்த்தோம் என்றால் $3 வரைக்கும் தற்போது கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சமாளிப்பதற்காக அந்த பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் கூட பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வழக்கமான விலையிலேயே தற்போது பெட்ரோல் டீசலை விற்பனை செய்து வராங்க. இது பொதுமக்களுக்கு சற்றே ஆறுதலாக இருந்து வருகிறது. அதே சமயம் வரும் நாட்களில் அந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதற்கும் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அதேபோல் எல்பிஜி சீரான விநியோகத்தை மேற்கொள்வதற்கும் மத்திய அரசு தேவையான போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.